ஏண்ட காணி தான். டாப்பே கொண்டு ரோட்ல கட்டுறதில்ல, கொஞ்சம் இடம் விடணும். அது இடம் விடாதனாலதான் பல ஊர்கள் தாழுது. ஒரு அடி வைப்பதுக்கு ஏன் மனசு இல்ல? மார்க்கத்தை ஈஸியா விட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் பெரிய என்ன ஃபித்னா, இதெல்லாம் ஒற்றுமை கொலைற வேலைண்டு. ஆனா அடுத்தவன் நடந்து போறதுக்கு கால்ல ஒரு அடி இடம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனசு வருது இல்ல. கேட்டா அது ஏண்ட சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்தை விட்டு கொடுக்கறதுக்கு காரண காரியம் தேடுகிறோம். ஆனா ஏண்ட சொத்துக்கு அது ஏண்ட சொத்துன்னு நம்ம வாதிடுகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இவ்வுலகை படைத்து அதை பரிபாலிக்கின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவும் வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்மா பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையிலே எந்த ஒரு ஆன்மீகமும் சொல்லாத அளவுக்கு, எந்த சித்தாந்தமும் சொல்லாத அளவுக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த தகவல் இஸ்லாத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது என்ன என்று சொன்னால், வலியுறுத்தி கூட சொல்வதை நாம் பார்க்க முடியும். இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அந்த தகவல் சுத்தம். அதை திருப்பி அதை ஞாபகமூட்டிக் கொள்வது அது மூமின்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோசனமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பாருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன். அல்லாஹ் விரும்புகிற யாருண்டா முதல்ல அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறான். தவறு செய்கிறான், அந்த தவறிலிருந்து தௌபா செய்து மீண்டு வருகிறானே, அந்த மீண்டு வரக்கூடியவனை அல்லாஹ் விரும்புகிறான். வைஹிப்புல் முத்தஹிரீன். அடுத்தது யார் அல்லாஹ் விரும்புகிறான்னு சொன்னால் தூய்மையானவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான். முதல்ல யார் விரும்புகிற? மனுஷன் தவறு செய்கிறவன், அவன் தவறிலிருந்து மீண்டு வந்து தௌபா செய்கிறான், அவனை அல்லாஹ் விரும்புகிறான். யார் இந்த இடத்துல மனிதனாக பிறக்கப்பட்டவர்கள் பிறந்தவர்கள் யாருமே மலக்கா ஆக முடியாது. கண்டிப்பாக தவறு நடக்கும். அதனால் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, யார் தௌபா செய்து மீண்டு வருகிறானோ அவன் தான் சிறந்தவன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதுக்கு அடுத்த பகுதியாக அல்லாஹ் விரும்பக்கூடிய பகுதியாக சொல்லுவது, நீங்கள் தௌபா செஞ்சு மீண்டு வர்றது ஒரு பகுதி, அதை நான் விரும்புகிறேன். அடுத்து நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், அடுத்தது அதை நான் விரும்புகிறேன் என்பதை அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்குறோம். சுத்தம் என்று வருகின்ற பொழுது அது இரண்டு வகையிலையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று அசுத்தத்திலிருந்து நீங்குகிற பாவம் என்ற அசுத்தத்திலிருந்து நீங்குகின்ற சுத்தம். அடுத்தது உடல் சுத்தம், நம்ம உடம்புல மேற்கொள்ள வேண்டிய சுத்தம். இந்த ரெண்டு சுத்தத்தையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. உள்ளத்தில் சுத்தம் இருந்தால் தான் மூமினாக முடியும். உள்ளத்தில் சுத்தமாக இருந்தால் தான் மூமினாக முடியும். அதை மூமினுடைய நான் மூமின் தான் என்று செயல் வடிவம் காட்டுறதுல இன்னொரு அங்கம்தான் உடல் சுத்தத்தையும் எடுத்து காட்டுறது. உளச்சுத்தம் மட்டுமல்ல, உடல் சுத்தமும் நம்ம ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கின்ற முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். தூய்மை என்பது ஈமான்ட ஒரு பாதி. அப்போ மற்ற பாதியெல்லாம் நம்பிக்கை சார்ந்ததெல்லாம் வந்துடும். அதெல்லாம் நம்பினாத்தான் ஒரு மனிதன் முஸ்லீமாக மூமினாக முடியும். அதெல்லாம் நம்பினாத்தான் ஒரு மனிதன் மூமினாக முடியும். அப்போது அது எப்படி முக்கியமோ அடுத்த பாதி உள்ள ஒரு அம்சம்தான் சுத்தமாக இருப்பவன் மூமின்ற ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். சுத்தமாக இருக்கணும், அது ஒரு மூமியுடைய முக்கியமான ஒரு அம்சம். அதுவும் இருந்தால் தான் ஒரு மூமின்ற பண்பாடு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலும் சொல்லி காட்டுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி வந்தது. அப்படி வருகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னை காட்டினார்கள், தன்னுடைய சொந்த உருவத்தை காட்டினார்கள். இரண்டாவது தடவையாக காட்டுகின்றபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து போய் நடுங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நடுக்கம் எந்த அளவுக்குன்னு சொன்னால், போத்தி கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு நடுக்கம் பயத்தில். ஏன்டா அப்படி ஒரு உருவத்தை பார்த்தது இல்லை,
சாத்தியமே இல்லை. அந்த உலகத்தில் எப்படி ஒரு படைப்பை பார்க்க வேண்டிய சாத்தியமே இல்லை என்ற ஹதீஸ்களை வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இறக்கை 600 இறக்கை, புகாரில் வரக்கூடிய செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறக்கை 600 இறக்கையுடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். உயரோ வானத்தையும் பூமியை உள்ளடக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ பயம் வரத்தான் செய்யும். அது எங்கே கண்ட? ஹிரா குகையில் இருக்கின்ற பொழுது கண்டது. கண்டிப்பாக அது பயம் வரும். ஏன்னா தனிமையில் இருந்த ஒரு இடம், ஹிரா குகையில் தனிமையில் இருந்த ஒரு இடம். அப்போ அப்படி போர்த்தி கொண்டு பயத்தில் இருக்கக்கூடிய அந்த நபிக்கு நீங்கள் பயப்படுற இதோடு நிப்பாட்டி கொண்டு நீங்கள் அடுத்த உங்களுடைய முக்கியமான கடமை ஒன்று இருக்கிறது. முக்கியமான கடமை ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் இறக்குகிறான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வையால் போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபாந்திர், போர்த்தி கொண்டிருப்பதை விட்டுட்டு போய் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. வரப்பிக்கு ஃபக்கபிர், நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்க. அல்லாஹ் பெரியவன் என்கிறத எடுத்து சொல்லுங்க, அவனை பெருமைப்படுத்துங்க. அடுத்தது சொல்லக்கூடிய வசனம், வசியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க. சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல இதுவும் இருந்தால் தான் ஒரு தாய்க்கு அழகு, ஒரு அழைப்பாருக்கு உண்டான அழகு. நீங்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய போகின்ற பொழுது வசியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அப்படின்டா தௌவா செய்யக்கூடியவர் அதற்கென்று ஒரு யூனிஃபார்ம் போடப்பட வேண்டும். அதற்கென்று ஜுப்பா என்கிற யூனிஃபார்ம் தான் முக்கியமான ஒரு அடையாளம். அதை போட்டு தான் ஜும்மா பண்ண வேண்டும், அதை போட்டு தான் மார்க்கோபதேசம் பண்ண வேண்டும். அதுக்காக இந்த வசனம் சொல்லலை. இருக்கிற ஆடையை தூய்மைப்படுத்திக்கிங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் உடுப்பு இருந்துச்சு, ஆடை இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துவார்கள் அல்லது தொழுவார்கள். தோல் புஜத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் ஆடை இருந்தது. தோல் புஜத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பாலும் அப்படியான ஆடை தான் இருந்தது. அப்போ முழு ஆடை உடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழத்தில் இருந்தாண்டா அவர் கொஞ்சம் ஒரு செல்வந்தர் தான். அப்போது தாவா செய்கிறதுக்கு இது ஒரு தனி ஆடை என்று பிரகடனப்படுத்தப்படவில்லை. இருக்கிற ஆடையை தூய்மைப்படுத்திக்கலுங்க, இதான் அர்த்தம். உங்கள்கிட்ட இருக்கிற ஆடையை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பேசக்கூடிய அந்த உபதேசம் அவர் காது கொடுத்து கேட்கணும்னா உங்களுடைய நடவடிக்கையை அவர் பார்க்குறார். நீங்கள் அசுத்தம் பிடித்தவராக இருந்தால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து பேசுகின்ற பொழுது துர்வாடை வரக்கூடாது, உங்களை பார்த்து அழகாக இருக்க வேண்டும். அழகு இஸ்லாம் போதிக்கிறது, தூய்மை இஸ்லாம் போதிக்கிறது. அப்படியானா நீங்கள் எழுந்திருச்சு உபதேசம் பண்ண போகின்ற பொழுது வசியாபக ஃபதஹிர், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட ஆடையும் சேர்த்து தூய்மைப்படுத்தி கொண்டு போங்க என்பதை அல்லாஹு தஆலா அந்த தாவத்துடைய முதற்கட்ட பணிக்காக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு அறிவுறுத்தலை நாம் பார்க்குறோம். அன்பிக்கின சோர்களே, அதே போல தான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன உபதேசம் மாதிரி பல்வேறு விஷயங்களை நமக்கு உபதேசத்தை சொல்லி நம்மளை தூய்மைப்படுத்துகிறது. அதை செய்வதனால நாங்கள் சும்மா சுத்தமாகிடுறோம். நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், ஆனால் அது நன்மையாகவும் தருகிறது, சுத்தத்தையும் தருகிறது. பிற மனிதர்களுக்கு இடையிலே அது சுத்தத்தையும் நமக்கு அல்லாஹ் தஆலா அதை ஏற்படுத்தி தருகிறான். எந்தெந்த கட்டமெல்லாம் அது சுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பாருங்கள். இஸ்லாம் போதிக்கக்கூடிய சில வழிமுறைகளில் காலையில் நான் எழும்புகிறோம், காலையில் நாங்கள் தூங்கி வச்சு எழும்புகின்ற பொழுது இஸ்லாம் நமக்கு ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறது. என்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லவ்லா அஷ்க அலா உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் லஅமர்தும் பிஸ்வாக்கி மா குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கி இருப்பேன். ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கி இருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு செய்தியில் மா குல்லி வுதுஇன், வுது செய்வதற்கு முன்னாடி மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கி இருப்பேன். இது ரெண்டையும் சேர்த்து புரிந்து கொள்வதாக இருந்தால் இது எதை சொல்லுது? நான் காலையில் ஃபஜ்ருக்கு நாம் எழும்புகின்ற பொழுது நாங்கள் வுது செய்வோம் அல்லது முகங்கழுவோம். இதெல்லாம் செய்கின்ற பொழுது முதலாவதாக நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம், தொழுகைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? வுது செய்கிறோம். வுதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சட்டம் மிஸ்வாக் பண்ணுறது. கடமைன்ற வரக்கூடிய அந்தஸ்து, அது ஒரு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து. அப்போ நம்ம வுது செய்ய முன்னாடி ஃபர்ஸ்ட்டுக்கு மிஸ்வாக் பண்ண வேண்டும், பல்லு துலக்க வேண்டும். அதுக்குன்ற ஒரு குச்சி அது இல்லை, அப்படின்றதான் தேவை இல்லை. மிஸ்வாக்குங்கிறது என்பது பல் துலக்கும் சாதனம். அது எப்படிப்பட்ட சாதனமாக இருக்கட்டும்,
நாங்கள் இப்போ பயன்படுத்துகிற ப்ரஷ்ஷாக இருக்கட்டும் அல்லது மிஸ்வாக்னு சொல்லி தீட்டுகின்ற அந்த குச்சியாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லையா, விரலும் கூட மிஸ்வாக்காக அந்த இடத்துல அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் முக்கியம் என்ன? வாய் சுகாதாரம் முக்கியம். நீங்கள் காலையில் எழுந்தோட முதல்ல முக்கியம் வாய் சுகாதாரம் முக்கியம். இந்த செய்தி சொன்னது 5 நேர தொழுகையிலையும் கடமையாக்கி இருப்பேன் என்பதை தான் ரசூலா சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இதை மாற்றி வழங்கிட்டாங்க சில பேர். இது சொன்ன சட்டம் வுதுவுக்கு முன்னாடி பல் சுத்தத்தை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, தொழுகை சஃபுலாக வந்து அங்கே மிஸ்வா குச்சிங்க ஒரு வெண்டை வச்சுக்கிட்டு அங்கே பல்ல தீட்டிட்டு அதே மிஸ்வா குச்சி எடுத்து என்ன செய்வாங்க, சேப்பில் போடுவாங்க. இது சுத்தமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு அசிங்கம், அது அசுத்தம். அந்த இடத்த பார்த்தாலேயே வெள்ளை நிற ஆடையை பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல மட்டும் மஞ்சள் மலையேன்னு தனியாக தெரிந்துடும். ரசூலாக்க சொன்ன சுத்தமாகி கொண்டு நீங்கள் உபதேசம் செய்ய போங்கண்டு. நாங்கள் அல்லாஹ்வை தொலை வர்ற இடம் சஃபில் வந்து நிற்க போகிறோம். நாங்கள் மட்டும் தொழலையே, மலக்குமார்கள் தொழுகிறாங்க, அவங்க 100% தூய்மையானவர்கள். அப்படிப்பட்ட இடத்துல தூய்மையான அந்த இடத்துல இன்னும் தூய்மையாக இருக்க வேண்டிய நாங்கள் அந்த ஹதீஸை உல்டாவாக விளங்கி வுதுவுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அந்த மிஸ்வாக்கை சஃபில் வந்து செய்வதை நான் பார்க்குறோம். இது சொல்லலை, இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது அன்றாட நாங்கள் செய்கிறோம். இது கடமை என்ற அந்தஸ்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. அப்போ இதை செய்வதன் மூலமாக நாங்கள் எங்களை சுத்தப்படுத்தி கொள்கிறோம். ஒரு நேரமாக இல்லை, 5 நேரமே நம்ம சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் நம்ம பெரும்பாலானவர்கள் இதை செஞ்சால் தான் வுது கூடும்ன்றதல்ல, இது செய்வது வுதுவுடைய முக்கியமான ஒரு அங்கம். செஞ்சுவது என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. அப்போ வுது செய்வதற்கு முன்னாடி மிஸ்வாக் பண்ணி கொள்ள வேண்டும். இதை செய்வதனால வாய் சுத்தம் சும்மலே வருது. அதனால் ரசூலா சொன்னாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரண்டா பச்சை வெங்காயம் வெள்ளைப்பூடு சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடாதீங்க. அதுக்கு சில பேர் வியாக்கியானம் விளங்கி வச்சுட்டு எப்படி சொல்கிறாங்க, அப்போ கறியில் வெங்காயம் போடுறாங்க வெள்ளைப்பூடு போடுறாங்க சாப்பிடலாமான்னு கேட்டால், ரசூலோட காலத்தில் அது பச்சையோடு சாப்பிட்டது அந்த பழக்கம் இருந்துச்சு. வெள்ளைப்பூடு வெங்காயம் பச்சையோடு சாப்பிட்டது. இதே சாப்பிட்டு வரக்கூடாது என்று சொன்னால் சிகரெட் பிடிச்சிட்டு வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சிகரெட் பிடிப்பது ஹராம், சுத்தமாக வரக்கூடாது என்பது அர்த்தம். சிகரெட் இழுத்துட்டு புகை இழுத்து விட்டு பள்ளிவாசல்கள் வரக்கூடாது என்பது அர்த்தம். ஏன்? வாய் சுகாதாரம் முக்கியம். அப்போ பாருங்கள், அல்லாஹ் ஏற்படுத்திடக்கூடிய சட்டத்தினால எவ்வளோ பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு சொல்லுகிறது. அது ஒரு சட்டம். இதே போல் அடுத்த பாருங்கள், நாங்கள் காலையில் எழும்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில் வரக்கூடிய செய்தி 3295வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா ஸ்தைகத அராஹ் ஹதுக்கும் மின் மனாமிஹி ஃபதவல்ல ஃபல் யஸ்தன்சிர் ஸலாஸா. ஒருவர் காலையில் எழுந்துகின்ற பொழுது தூங்கி எழுந்து விட்டால் 3 தடவை தண்ணீர் செலுத்தி மூக்க சிந்துங்க. தூங்கி எழும்புறவங்களுக்கு சட்டம். நாங்கள் தூங்கி எழும்புகிறோம், அது காலையாக இருக்கட்டும் எந்த நேரமாக இருக்கட்டும். நாங்கள் வுது செய்வதற்கு முன்னாடி பல்லு துளக்கிற ஒரு சட்டம் போல இன்னொரு சட்டம் என்ன, தூங்கி எழுங்குறவருக்கு முக்கியமான சட்டம் 3 தடவை தண்ணீர் செலுத்தி மூக்கு சிந்த வேண்டும். அதுக்கு ரசூல் ஒரு காரணம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஏன்னு சொன்னால், மூக்கில் ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான். ஷைத்தான் குடிகொண்டு இருக்காண்டா கெட்ட ஜின் பைத்து உள்ளுக்கு போய் தீக்கிறேன் அர்த்தம் இல்லை. ஷைத்தான்ற கெட்ட ஜின் தானே, ஜின் பைத்து மூக்குள்ள வந்து வாழ்க்கை நடத்துறங்க அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல ஷைத்தான் எதை சொல்லுன்னு சொன்னால் மூக்கு மலத்தை சொல்லுகிறது. அப்போ நீங்கள் மூக்க 3 தடவை, ஏண்டா ஒற்றையத்தை இஸ்லாம் விரும்புகிறது. இந்த இடத்துல ரசூலா எப்படி செஞ்சாங்க, தண்ணீரை ஊற்றி 3 தடவை மூக்கை சிந்தினார்கள். அப்போ பல்லு துளக்கு ஒரு சட்டம், மூக்கை சிந்துறது தூங்கி எழும்பினவர்களுக்கு இன்னொரு சட்டம். அதே போல் ரசூலா இன்னொரு சட்டத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தர் வுது செய்வதற்கு முன்னால் தூங்கி எழுந்திருச்சுன்னு சொன்னால், அதை பாத்திரத்தில் கை விடுவதற்கு முன்னால், பாத்திரத்தில் வுது செய்வதற்கு கை விடுவதற்கு முன்னால் கையை வேறையாக கழுவிக்கங்க. பாத்திரத்தில் போன உடனே பாத்திரத்தை கை விடுறதில்ல, வுது செய்வதற்கு முன்னாடி கையை வேறையாகவே கழுவி கொள்ளுங்க. அதற்கும் ரசூலா காரணம் சொல்கிறார்கள். ஏன்னு சொன்னால், அவருடைய கை தூக்கத்தில் எங்கெங்கே பட்டு இருக்கும் என்பது அவருக்கு தெரியாது. மறைவான உறுப்புகளை பட்டிருக்கலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு அசுத்தம். அதனால் நீங்கள் செய்ய போகிறது வுது என்கிற ஒரு தூய்மையான வேலையை செய்ய போகிறீங்க. அந்த தூய்மை செய்வதற்கு முன்னாடி மேலதிகமான தூய்மைகள் செய்யப்பட வேண்டும். ஒன்று, தூங்கி எழுத்தவருக்கு கூடிய சட்டம் 2 சட்டம். ஒன்று, மூக்கு சிந்த வேண்டும். 2வது, கையை வேறையாக கழுவ வேண்டும். பல்லு துலக்குவது 5 நேர தொழுகைக்கு முன்னாடி வரக்கூடிய சட்டம். பல்லு துலக்க வேண்டும். மிஸ்வாக் பண்ணுவது என்பது 5 நேர கடமையான தொழுகைக்கு முன்னாடி வுதுவுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சட்டம் என்பதை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பாருங்கள், அன்றைய காலத்தில் தண்ணீர் என்பது மிக கஷ்டம். அந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைப்பது என்பது மிக கஷ்டம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, கஷ்டம்தான்,
ஆனால் கிழமையில் ஒரு நாள் சரி குளிப்பது கடமை. குஸ்ல் வாஜிப். எது? ஜும்மா குளிப்பு. ஜும்மா குளிப்பை சரி குளிச்சுட்டு வரணும். நீங்கள் கிழமையில் ஒரு நாள் சரி குளிக்கவே வேண்டும் என்பதை தான் சொல்லுது. குளிக்காமல் இருக்க சட்டம் இல்லை. கிழமையில் ஒரு நாள் சரி குளிப்பது அந்த இடத்துல ஜும்மா குளிப்பை கடமையாக சொல்கிறது. அதே போல் இன்னும் ஒரு இடத்துல குளிப்பு எதை கடமையாக சொல்கிறது? கணவன் மனைவி உறவு ஈடுபட்டால் அவர் குளிப்பது கடமை. குளித்து விட்டு தான் பள்ளிவாசலுக்குள் வர வேண்டும். அதே போல் தூக்கத்தில் ஸ்கலிதம் வெளிப்பட்டால் அவருக்கு குளிப்பு கடமை. அவர் குளித்து விட்டு தான் பள்ளிவாசலுக்குள் வர வேண்டும். இப்போ பாருங்கள், ஒரு கிழமைக்குள்ள எப்படியுமே குளிச்சு படுது. அது எப்படியுமே அது குளித்து படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதிகம். அப்போ இஸ்லாம் நீ சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்து கடமையாக்கினது. காரணம், இந்த கடமையாக்கி நான் உனக்கு நன்மையை தருவேன். இந்த கடமை நீ செஞ்சால் உங்களுக்கும் ஆரோக்கியம், நன்மையும் நான் தருவேன் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அழகான வழிமுறை என்பதை என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆயிஷா அறிவிக்கிறாங்க, மதீனாவில் தூரத்திலிருந்து சில பேர் என்ன செய்வாங்க, ஜும்மாக்காக வேண்டி வருவார்கள். முறை வைத்து வருவார்கள். முறை வைத்துனா, இந்த கிழமை நாங்கள் ஒரு குரூப் போகிறோம், அடுத்த கிழமை வேறு குரூப் மதீனாவுக்கு போங்க, ஏதோ மஸ்ஜிது நபவிக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடியவார்கள். ஹதீஸில் அது சம்பந்தமாக முஹத்திஸீன்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் விளக்கம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 மைலுக்கு தாண்டி வரக்கூடிய தூரம், 4 மைலையும் தாண்டி வரக்கூடிய தூரம் அவங்க ஜும்மாக்காக வேண்டி முறை வைத்து வருவார்கள். ஒரு குரூப் வந்தால் அடுத்த குரூப் இன்னொரு டைம் வச்சு வருவார்கள். இப்படி வருகின்ற போது ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபி ஒருத்தர் வந்தார். அவர் அவ்வளோ தூரம் வந்தனால வேர்வை வடிஞ்சிருச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லவ் அன்னக்கும் தத்தஹருத்தும் யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள்லையாச்சும் குளிச்சுட்டு வர வேண்டாமா? பள்ளிவாசலுக்குள்ளே வர்றீங்க, இந்த நாள்லையாச்சும் குளிச்சுட்டு வர வேண்டாமா? குளிச்சுட்டு வாங்க, ஜும்மா நாள். அது நாள் வந்து எப்படிப்பட்ட நாள்? ஜும்மாவுடைய தினம். குளித்து விட்டு வாருங்க என்று சொல்லி அந்த இடத்துல அவருக்கு உபதேசம் சொல்லப்பட்டுச்சு. அதே சமயம் அபூ ஹுரைரா தான் உங்களுக்கு தெரியும். அபூ ஹுரைரா ஒரு தடவை ஒரு தெருவோர அவரே அறிவிக்கிறாரு, நான் தெருவோரத்தில் இருக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை கண்டு நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு போய் குளிச்சுட்டு வந்தேன். இதை ரசூலுல்லாஹ் கவனிச்சிட்டாங்க. யா அபூ ஹுரைரா, ஏன் என்ன கண்டு பதுங்குறீங்க? என்ன கண்டு ஏன் பதுங்குறீங்கன்னு கேட்கின்ற பொழுது, நான் குளிப்பு கடமையாக இருந்த நிலையில் உங்களோட பக்கத்தில் வந்து உட்கார்றதை நான் விரும்பலை. நான் குளிப்பு கடமையாக இருந்தேன், அதனால் உங்கள்கிட்ட பக்கத்தில் வந்து உட்கார்றதை நான் வைக்கப்படுறேன். ஏன்னா நான் அசுத்தம், குளிப்பு கடமையான நிலைமையில் இருந்தால் நான் ஒரு அசுத்தம். அப்போ நான் குளிச்சுட்டு வர்றதுக்காக வேண்டி தான் நான் பதுங்கி இருந்தேன், உங்களை கண்டோன்னு ஒதுங்கினேன் என்று அந்த செய்தி சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், இன்னல் முஸ்லிமலா யன்ஜுசு, அதாவது எந்த ஒரு முஸ்லீமும் நஜீஸ் ஆக மாட்டான். ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவன்கிட்ட நஜீஸ் இருக்காது என்பது அர்த்தம். அப்போ முஸ்லீமோட அடையாளமே அவன் சுத்தப்படுத்தி கொண்டு தான் இருப்பான். முஸ்லீமோட அடையாளமே அவர் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு தான் இருப்பான். ஆனால் அதை விட தூய்மையான அல்லாஹ், அதுதான் மோலா சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ். ஏண்டா மனுஷனை விட தூய்மையான அல்லாவே, இருக்கிற படைப்புகளை விட தூய்மையான அல்லாவே, அதை முதல்ல முற்படுத்துகிறாங்க ரசூலுல்லாஹ். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தான் மிக தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு முஸ்லீம்கள் வந்து நஜீஸ் ஆக மாட்டார்கள். ஏன்னா அவங்க எப்போவுமே சுத்தமான நிலையில் இருப்பாங்க. இப்போ இது இருந்து என்ன பாருங்கள், அந்த சஹாபியுடைய பழக்க வழக்கம் என்ன எப்படி இருந்துச்சு? அவர் குளிப்பு கடமையானவரா இல்லையாங்கிற வந்து சொன்னால் தான் விளங்கும். ஆனால் அவர் என்ன புரிந்து வைத்திருக்கிறாரு, நான் இந்த இடத்துல நஜீஸு, குளிப்பு கடமையாக இருந்தால் எனக்கு பள்ளிவாசலுக்குள்ளே போக முடியாது, அப்போ நான் நஜீஸாக இருக்கிறேன். ஆனால் ரசூலுல்லாஹ் சுத்தமாக இருக்கக்கூடிய ஆள், அல்லாஹ்வுடைய தூதர், அப்போ அவர் முன்னாடி நானும் தூய்மையாக தான் போக வேண்டும் என்கிற அவர் வெட்கப்பட்டு நிற்கிறார். நான் இப்படி இருக்கிற நஜீஸாக இருக்கிறத வந்து வெட்கப்படுறேன் என்பதை அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காட்டுவதை நாம் பார்க்குறோம். அன்பிக்கினே சோர்களே, இதுதான் அன்றைய கால சஹாபாக்கிட்ட ஒரு வழிமுறை. இப்போ பள்ளிவாசலுக்குள்ளே வர்றதாக இருந்தாலும், ஒருத்தர் ஒருவரை சந்திப்பதாக இருந்தாலும், நடமாடுவதாக இருந்தாலும், நம்மிடத்தில் தூய்மை இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும். இது அல்லாஹ் விரும்புகிற ஒரு சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் என்ன செய்ய விரும்பியிருக்கிறார்கள். சஹாபாக்களும் இந்த வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தி காட்டிருக்கிறார்கள். அதே போல பாருங்க, இன்னொரு சுத்தத்துக்கான இன்னொரு வழிமுறை, எந்த சித்தாந்தமும் சொல்லாத ஒரு வழிமுறை, சிறுநீர் மலங்களித்தால் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறுநீர் மலங்களித்தால் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ சுத்தப்படுத்திக் கொள்ளனா அதுக்கு ஒரு சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபரை கடந்து வந்தார்கள், 2 பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். அவங்க பெரிய ஒரு தப்பொன்னும் செய்யவில்லை. அந்த 2 பேரில் ஒரு ஆள் என்ன செஞ்சார், சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யலை. விளக்குதா? சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யலை. அப்போ சுத்தம் செய்ய வேண்டும். தண்ணீர் கிடைக்கலையா, அதுக்கு ஒரு வழியை சொல்லுது. தண்ணியை போல சுத்தம் உள்ளது ஒன்று தான் மண், கல், மண்ணால் ஏற்படக்கூடிய கல்.
அதை கல்லை கொண்டு சரி சுத்தப்படுத்த வேண்டும், ஒற்றைப்பட கல்லால். குறை 3 கல்லால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்? 3 கல்லால் என்ன செய்திருக்கிறார்? சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போது சிறுநீர் மலங்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அது இருந்தால் தான் தொழுகைக்கு வர முடியும், அது இருந்தால் தான் சுத்தம். இஸ்லாம் அப்படியான வரைத்த சுத்தம் என்று சொல்லுகிறது. அப்போ இது நாங்கள் அன்றாடம் மர்ம உறுப்பை சுத்தப்படுத்துகின்ற பொழுது அவன் ஆரோக்கிய நிலையில் வந்தடைகிறான். ஒரு மனிதன் ஆரோக்கிய நிலையில் செய்கிறான், வந்தடைகிறான். அல்லாஹ் இந்த உடம்பில் தாயிட வயிற்றில் இருக்கின்ற பொழுது எங்களோட மர்ம உறுப்பை மூடித்தான் வைத்திருக்கிறான். யார்? ஆண்களுடைய மர்மஸ்தானத்தை மூடித்தான் வைத்திருக்கிறான். அது ஒரு பாதுகாப்புக்காக. வெளியே நாங்கள் பிறந்துடுறோம். அது மூடி வைக்கக்கூடிய அந்த தோல் பகுதி அப்படியே வைத்திருக்கும் என்று சொன்னால் அழுக்குகள் தேங்கி 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 அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால தான் ஹத்னா என்கிற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹத்னா என்கிற சட்டத்தை அந்த தோல் நீக்குவதன் மூலமாக அழுக்கு படிவதை தடுக்கிறது. அது மேலதிகமான தோல். அல்லாஹ் எதையும் வீணாக படைக்கவில்லை. ஆனால் தாயிட வயிற்றில் ஏன் படைத்தது? இருக்கிற கிருமிகள் போய்விடக்கூடாது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு தோலாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். வெளியே வந்ததுக்கப்புறம் தேவையில்லை. ஆனால் வச்சா ஆபத்து. அதை தோலை வச்சா அது ஆபத்துக்கிறனால இஸ்லாம் என்ன வைத்திருக்கிறது? ஹத்னா செஞ்சுடுங்க, அதை தோலை நீக்கிடுங்க, இனிமேல் வைக்க வேண்டாம். வச்சாண்டா ஆபத்து கூட, அழுக்கு தேங்கி தேங்கி அது என்ன செஞ்சிடும்? ஆபத்து கொண்டு போய் சேர்க்கிறதுனால தான் மலஜலம் கழித்தால் சிறுநீர் கழித்தால் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சுத்தத்தை இஸ்லாம் நமக்கு சட்டமாக விதிப்பு என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நகம், அக்குள் முடிகள், மர்ம உறுப்பு முடிகள் ஆக கூடினா 40 நாள் தான். பாருங்க, எந்த ஒரு சித்தாந்தமா நாளை சொல்லுதா? இதுக்குள்ள நீங்க வெட்டுங்கண்டாச்சும் சொல்லுதா? ஆனால் இஸ்லாம் சொல்லுது மர்ம உறுப்பில் வரக்கூடிய முடியா இருக்கட்டும், அக்குள் முடியா இருக்கட்டும், நகமாக இருக்கட்டும், 40 நாள் தான். 40 நாளைக்குள்ள நீங்க வெட்டி சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு அழகான ஒரு வழிமுறை. இதெல்லாம் ஒரு மேட்டராக நம்ம யோசிப்போம், ஆனால் அது ஆரோக்கியம்தான். அதனால தான் ஸ்கூலில் சிலபஸ் போட்டு சொல்லி கொடுக்குறான். நேசரி பாடசாலையில் இருந்தால் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்லாம் ஆரம்பத்திலே நாளை போட்டு சொல்லிருச்சு, இவ்வளோக்கு இதுக்கங்கால இருந்தாண்டா நீ அசுத்தமாக போயிடுவாய், இதுக்கு அங்கிட்டு நீ வளர்த்தேன்னு சொன்னால் அசுத்தமாக போயிடும். அதனால் இதை 40 நாளைக்குள்ள முடிகளை வெட்டி கலைத்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அதே போல் நம்முடைய உடல் சுகாதாரம் பற்றி நான் பேசினேன். இது ஜும்பாங்கனால கொஞ்சம் தான் சொல்ல முடியும். இன்னும் ஏராளமான சட்டத்திட்டங்கள் நமக்கு சொல்லுகிறது. அடுத்த சுத்தம் உடல் சுத்தம் முக்கியது போல அந்த சுத்தம் தான் எங்களை ஆரோக்கியமாக வாழ வைப்பது போல இன்னொரு சுத்தமான ஒரு பகுதியையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அது என்ன பகுதின்னு சொன்னால் சுற்று வட்டாரம் உள்ள சூழல் சுத்தம். அதையும் இஸ்லாம் நமக்கு இபாதத்தாக சட்டமாக விதிக்கிறது, இபாதத்தாக சொல்கிறது. இதை செஞ்சால் உங்களுக்கு நன்மை உண்டு, இதை செஞ்சால் அதில் உங்களுக்கு நன்மை உண்டு. எந்த அளவுக்கு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த ஈமான் என்பது 60க்கும் 70க்கும் உள்ள ஒரு பங்கு. அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உயர்ந்த ஒரு பகுதி. லா இலாஹ கிளைகள், அந்த 60க்கும் 70 கிளைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உயர்ந்த ஒரு பகுதி. ஆக குறைந்த பகுதி என்ன? மனிதர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அந்த தொல்லைகளை அகற்றுவது. அதில் பல விதத்தில் அடையும். நாங்கள் தொந்தரவு தரக்கூடியவங்க கூட எங்கள் மைண்ட் என்ன வருது? முள், மரம் மட்டைகள் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை. எங்களுக்கு எதெல்லாம் டிஸ்டர்ப், மனிதர்களுக்கு எதெல்லாம் தொந்தரவு நினைக்கிறோமோ அதுவெல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஏண்ட வீட்டில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் ரோட்டை நோக்கி தான் இருக்குது. அதில் மனிதர்கள் நடைபாதையில் அமைத்து கொண்டு செல்கிறார்கள். அநியாய மரம் வெட்டினா அநியாயமே, பல வஸ்து வருகிறது, மரக்கரு வருகிறது. ஆனால் அதுவல்ல சொல்லுது. ஆனால் ரோட்டில் போகிறவனுக்கு அது தொந்தரவாக இருக்கிறது, நீ அகற்றத்தான் வேண்டும். இதான் ஈமான் ஆக குறைந்த பகுதி. அடுத்த பகுதி என்ன தொந்தரவு வரக்கூடியது? ஏண்ட காணிதான் தாப்பே கொண்டு ரோட்டில் கட்டுறதில்ல, கொஞ்சம் இடம் விடணும். அது இடம் விடாதனால தான் பல ஊர்கள் தாழுது, மூழ்கடிக்கப்படுகிறது. நாங்கள் கொஞ்சம் மனசு ஒரு அடி வைப்பதுக்கு ஏன் மனசு இல்லை? மார்க்கத்தில் என்னெல்லாம் விட்டு கொடுக்குறாங்க இதை பாருங்கள். மார்க்கத்தை விட்டு கொடுக்குறதுக்கும் சொத்தை விட்டு கொடுக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். மார்க்கத்தை ஈஸியாக விட்டு கொடுப்பாங்க, இதெல்லாம் பெரிய என்ன ஃபித்னா, இதெல்லாம் ஒற்றுமை கொலைற வேலைண்டு. ஆனால் அடுத்தவன் நடந்து போகிறதுக்கு காலில் ஒரு அடி இடம் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு மனசு வருது இல்லை. கேட்டால் அது ஏண்ட சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்தை விட்டு கொடுக்குறதுக்கு காரணகாரியம் தேடுகிறோம். ஆனால் ஏண்ட சொத்துக்கு அது ஏண்ட சொத்துன்னு நம்ம வாதிடுகிறோம். ஒரு அடி எடுத்து கொடுத்தா காலமெல்லாம் அதில் மனிதர்கள் அதை பயன்படுத்துகின்ற பொழுது கபருக்குள்ளே போனாலும் அது நன்மையாக வரும். நன்மையை அதே போல் பாருங்கள், ஒரு வாகனம் ஒன்று இருக்குது, ஏண்ட வீட்டில் இன்னொருத்தருக்கு திருப்பிட்டு போகலாம். சில இடங்கள் இருக்குது திருப்புறதுக்கு இடம் இல்லை, அந்த இடத்துல கொண்டு போய் கல்லை வைக்கிறது.
ஏண்ட வீட்டில் காலில் எந்த ஒரு வாகனம் திருப்பக்கூடாது, திருப்பில் என்ன கொண்டு போகிறோம், ஆமாம் அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்போ அவருக்கு தொந்தரவு தராமல் ஒரு லேசை இலவாக்கி கொடுத்தால் அல்லாஹ் மீண்டும் காரியங்களை லேசாக்கி தருவான், என்னுடைய காரியங்களையும் லேசாக்கி தருவான். இதையும் தாண்டி இன்னொரு நஜீஸ் என்னது, லானத்தான ஒரு செயல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத்தை சாபம் சொன்னார்கள். பம்பஸ் எல்லாம் கொண்டு போய் போட்ட ரோட்டில் குழந்தைகளுக்கு போடக்கூடிய பம்பஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மெதுவாக கொண்டு போய் சுருட்டி எங்கே கொண்டு போய் போடுறது, மனிதர்கள் நடமாடக்கூடிய நிலம், மனிதர்கள் நிழல் பெறக்கூடிய இடம், அந்த இடங்களில் ரோட்டோரங்கள்லாம் கொண்டு போய் குப்பைகளை கொட்டுவதை நாம் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய லானத் சாபம்டா. ரசூல்லா பத்வா செஞ்சால் அங்கீகரிக்கப்படுமா படாதா? ரசூல்லா சொல்கிறாங்க நாசமாக போட்டும்டா கன்ஃபார்மாக அது நடக்கும். அப்போ ஈமாண்ட ஒரு அந்த இடத்துல கூடிய ஈமாண்ட அந்த இடத்துக்கு நாங்கள் அந்த இடத்துல ஒதுக்கிறதுக்கு தரலண்டா எங்கள்கிட்ட எங்கே ஈமான், நாங்கள் எப்படி எங்களை மோமின்னு சொல்லிக்கொள்ள முடியும்? அப்போ தொல்லை தரக்கூடிய விஷயங்களை அகற்றுவது, தொல்லை தரக்கூடிய விஷயங்கள். அதே போல் பொது இடங்களை சுத்தப்படுத்திக் கொள்வது. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு பெண்மணி அல்லது இன்னும் ஹதீஸில் வருகிறது ஒரு ஆண் பள்ளியை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார். திடீர்னு ரசூலா வர்றாங்க, அந்த ஆளை காணல. ரசூலா கேட்குறாங்க அவர் எங்கேண்டு, அந்த பெண்மணி எங்கேண்டு, மரணிச்சிட்டாங்க. யார் சொல்ல, நான் கொண்டு போய் அடக்கம் செஞ்சிட்டோம், உங்களை இரவு நேரம் தானே, ஏன் சிரமம் சொல்லியிருக்கலாம் தானே, அந்த கபரை காட்டுங்கன்னு சொல்லிட்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக தொழுகிறார்கள். அது தொழுகை என்பது ஒரு பிரார்த்தனை என்றால் ஒரு பொது இடத்தை சுத்தம் செய்தவர். பள்ளிவாசல் என்பது ஒரு சுத்தம், முஅதினாருக்கும் பள்ளி மௌலவிக்கும் நேர்ந்துடப்பட்டது மட்டுமல்ல, எல்லாருக்கும் அது ஒரு பொது உடைமை. கண்டால் சுத்தப்படுத்தி விட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், சுத்தப்படுத்துவதற்கு நாங்கள் சம்பளம் கொடுத்துருக்கிறோமேங்கிறது அல்ல. இதான் பாருங்க, ஈமான்ல பலகீனம் என்பது அதுதான். பல ஊர் நிர்வாக பள்ளிவாசல்கள் அதைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சம்பளம் கொடுக்குறோம் தானே, சுத்தப்படுத்தட்டும். இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டால் இவர்களுக்கு அந்த சிறப்பு கிடைச்சிச்சு, ரசூலோட துவா கிடைச்சிச்சு, அப்படி வந்துருச்சா? ஏன் கருப்பு நிற ஆண்டு வந்துருச்சு? அன்றைய காலத்தில் கணக்கெடுக்கப்படாதால் ஆனால் ரசூலா மதிச்சார்கள். ஏன்? பொது இடத்தை சுத்தப்படுத்தினதுனால, பள்ளிவாசலை சுத்தப்படுத்தினதுனால. அதனால் நாங்களும் என்ன செய்ய வேண்டும், பாதை ஓரங்களில் இருக்கக்கூடிய அல்லது பொது இடங்கள், மனிதன் நடமாடக்கூடிய இடங்கள் தொந்தரவு ஏற்படக்கூடிய வண்ணம் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் இருந்து கொஞ்சம் ஒரு முயற்சி செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுடைய காரியங்களை என்ன செய்ய லேசாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது அடுத்த செய்தி என்பதை பார்க்கலாம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த செய்தி இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த செய்தி, இந்த தலைப்பு சொல்லப்பட்டதுக்கு காரணம், இந்த வருடத்தில் இருந்து சென்ற கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட 27,702 பேர் கிட்டத்தட்ட அன்னளவாக டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர் என்று இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அதில் இந்த 6 மாதத்துக்குள்ளே 15 பேர் மரணித்தும் இருக்கிறார்கள் இந்த டெங்கு நோயினால். ஏன் இதை டெங்குங்கிற சப்ஜெக்டை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது சுற்றுச்சூழல் சுகாதாரம் இல்லாதனால தான் இந்த நெலும்பு ஏற்படுகிறது. சுற்றுச்சூழல் ஒழுங்கான முறையில் இல்லாதனால தான் இந்த சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. டெங்குனா என்ன? ஒரு வகையான நுளம்பு. அந்த நெலும்பு சிக்கன்குனியாவும் அதுதான் கொண்டு வருது, டெங்கையும் அதுதான் என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. அப்போ அப்படியான ஒரு ஆபத்தான நோயை அந்த ஒரு நெலும்பு என்ன செய்கிறது, கொண்டு வருவதை நாம் பார்க்குறோம். இந்த நெலும்பு பகல் நேரத்தில் தான் அது தன்னுடைய தாக்குதலை மேற்கொள்ளுமாம். அதற்காக வேண்டி அதிகமாக, அப்போ குறைவாக மற்ற நேரத்திலும் தாக்க வாய்ப்பு கூட, மற்ற நேரத்திலும் தாக்கத்தான் செய்யும். கூடுதலாக எந்த நேரம், மதிய நேரங்களில் தாக்கும். அதே போல் அது எங்கே இனவிருத்தி செய்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சுத்தமான தண்ணியில் பாருங்கள், சுத்தமான தண்ணியில் அது இனவிருத்தி செய்கிறது. இது இந்த வகையான நெலும்பு. ஆனால் இதை விட மலேரியா காய்ச்சலம் தரக்கூடிய நெலும்பு இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலையும் இருக்குது. அப்போ நாங்கள் சுத்தமான தண்ணியை தேடி மட்டும்தான் சுத்தப்படுத்துகிறங்கிறதல்ல, அகற்றுவங்கிறதல்ல. எல்லா விதமான சாக்கடையாக இருந்தாலும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதனால் அரசாங்கம் என்ன செய்கிறது, ஒரு டெங்கு ஒழிப்பு சுகாதார திட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறது. நாங்கள் தானே வரிப்பணம் செலுத்துகிறோம், அவங்க தான் சுத்தம் பண்ண வேண்டும், அவங்க தான் சுத்தம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் நம்ம மனசில் அந்த நிலைமை ஆகிடும். எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது, அதுக்குத்தான் நாங்கள் டேக்ஸ் கட்டுறோமே. இதெல்லாம் நம்ம நினைச்சோம்னு சொன்னால் அது ஆபத்து. நாங்கள் எங்கள்கிட்ட கையால் தான் தேடி கொடுக்குறோம். லா துல்கு பி ஐதிக்கும் இல்லை தகுலுக்கா அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் கையாலே நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். அவங்க வரும் வரைக்கும் பார்த்துட்டுன்னு சொன்னால் இங்கே வீட்டில் நோயாளி தான்
இங்கே வீட்டில் நோய் அல்லாவுடைய ஏற்பாடு இல்லாமல் எதுவுமே நடக்காது. இது இன்னொரு சாராரு, அல்லாவுடைய ஏற்பாடு இல்லாமல் எதுவும், அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோட ரசூலை இன்னொரு செய்தியும் சொன்னார்கள். என்ன செய்தி தெரியுமா? அல்லாவுடைய நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு அல்லாஹ் பார்த்துக்குவான், அப்படித்தான் நம்பணும். ரசூலை சொன்ன உதாரணம் என்ன? ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஆபத்தில் வராமல் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? அதுக்குண்டான வேலை திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அரசாங்கம் என்ன செய்கிறது? 10லிருந்து 5 வரை, அடுத்த அங்கல மாதம் 5 வரைக்கும் அது செய்கிறது. அதே போல் ஜமாத்திரியாகவும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாகவும் என்ன செய்கிறது? ஜூன் 30லிருந்து 31 வரைக்கும் சுமார் 1 மாத காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிளைகளை முன்னிறுத்தி அந்தந்த கிளைகளில் இந்த டெங்கு ஒழிப்பு திட்டத்தை மேற்கொண்டு பல வேலை திட்டங்களை செய்யவிருக்கிறது. இதில் ஜமாத்துன்னு பார்க்காதீங்க, நாங்கள் ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறோம் அல்லது அரசாங்கம் தான் ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறது. இதுவெல்லாம் சொந்த புகட் நிறைகிறதுக்காக இல்லை, நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அப்போ ஆங்காங்கே இந்த மாதிரி திட்டங்களை மேற்கொண்டு சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். முக்கியமாக தனிநபர் ஒவ்வொருத்தரும் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதா, 2 நாளைக்கு ஒருக்க சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா மேல் மாகாணத்தில் தான் அதிகமான நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த நுளம்பும் கூட அதிகமான வெப்பமான இடங்களில் தான் இனப்பெருக்கம் அதிகமாக செய்கிறது. இந்த மழை காலங்களில் அதிகமாக பெறுவதற்கு, ஏன்னா சுத்தமான தண்ணி அதிகமாக தங்கி நிற்பதற்கு ஏதுவான இடங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் இடங்கள் நம்ம கண்டோம்டா, குறும்ப கோதுகள் இருக்கிறது, ஒரு பேக்கில் தண்ணி தேங்கி நிற்கிறது, நாங்கள் பூமரம் நாட்டி இருப்போம், அந்த போச்சில் தண்ணி நிறைஞ்சிருக்கும். இவைகளை தனிநபர் ரீதியாக ஒவ்வொன்றையும் சுத்தப்படுத்துகின்ற பொழுது அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த நோக்கத்தை நீ செய்து கொள்ளலாம். அவங்க ஏன்னு கேட்டால், நாங்கள் டெங்குன்னு சொல்லி ஒரு ஆள் போய் ஹாஸ்பிட்டல் நின்றால் எவ்வளோ செலவாகும், இதை ப்ரைவேட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தங்கி நின்றால், அதனால தான் ப்ரைவேட்டில் ஒரே நாள் போய் மருந்து எடுத்துகிட்டு வர்றோம். 3 நாள் தங்கினா பில் எப்படி வர்றோன்னு நமக்கு தெரியும். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிழமை கணக்கில் போய் தங்கி நிற்கிறாங்க, ஏன் குணமாகிக் கொள்வதற்காக. அதில் எவ்வளோ செலவு இருக்கிறது? அந்த செலவெல்லாம் நம்மட கையிலிருந்து தான் போகிறது, ஒவ்வொருத்தருடைய வரிப்பணம் தான். இது ஒரு பாதி இருந்தாலும் ஆரோக்கியம் முக்கியம். ரசூலா சொன்ன செய்தி கடைசி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நியமத்தானி மஹ்பூன் ஃபீமா கசீர் மினன் நாஸ், மனிதர்கள் அதிகமானவர்கள் 2 நியமத்துக்களை ஏமாந்து நஷ்டமடைஞ்சு போடுறாங்க. 2 என்ன? அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். ஒன்று ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு. ஆரோக்கியத்தை பற்றி கணக்கெடுக்கிறது இல்லை, அதான் அர்த்தம். ஏமாந்து போயிடுறாங்க. நோயில் வந்து விழுந்தோடனே எல்லா கஷ்டமும் வந்து அவருக்கு உருவாகி விடுகிறது. அப்படியானால் எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த செய்திகளை இஸ்லாம் நமக்கு அதைத்தான் போதிக்கிறது. அது ஈமான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அப்போ இந்த டெங்கு ஒழிப்பு திட்டத்தை மேற்கொள்கின்ற பொழுது நம்மள ஒவ்வொருத்தரும் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த நடவடிக்கையில் நாமளும் ஒரு பங்குதாரம் அமைத்து அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளையும் பெற்று மனிதர்களுடைய துஆக்களையும் பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் பெற்று தர கேட்டு உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.